தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பார்த்திபன் திலீபனாக, திலீபன் தியாக தீபமாக எனும் துணிப்பொருளுடன் கூடிய ஆவண காட்சியகம் திறப்பு விழா. முல்லைத்தீவில் சிறுமி ஒருவரை தகாத முறைக்குட்படுத்திய அரசு அதிகாரி கைது. வாகன விபத்துக்களில் 14 வயது சிறுமி உட்பட 6 பேர் பலி. அறிவியலின் உச்சம், ஒரு புதிய இரத்த வகையை கண்டுபிடித்த பிரித்தானிய ஆராய்ச்சியாளர்கள். தொடர்பான விரிவான செய்திகள். தியாக தீபம் திலீபனின் வரலாற்றினை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்து முகமாக அவரின் வரலாற்றினை எடுத்தியம்பும் ஆவண காட்சியகம் ஒன்று திறந்து வைக்கப்படவுள்ளது. குறித்த காட்சியகமானது பார்த்திபன் திலீபனாக, திலீபன் தியாக தீபமாக எனும் தொனிப்பொருளுடன் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட உள்ளது. இதன்படி நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபன் நினைவாலயம் ஒன்றலில் தியாக தீபம் திலீபன் நினைவுச் சதுக்கம் இன்று வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணியளவில் மாவீரர் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் திறந்து வைக்கப்பட உள்ளது. தியாக தீபம் திலீபனின் வரலாற்று புகைப்படங்கள் என்பன இதன்போது தொகுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் சிறுமியொருவரை தகாத முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் அரசு உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் விசுவமடு கிழக்கினை சேர்ந்த 33 வயதுடைய நபர் மீதே பாதிக்கப்பட்ட சிறுமி புதுக்குடியிருப்பு காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதையடுத்து சிறுமியை பாலியல் ரீதியாக தகாத செயற்பாட்டிற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் குறிப்பிட்ட அரசு உத்தியோகத்தரை புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை, காரிதீவு, கிளிநொச்சி, வியாங்கொடை, கட்டுகஸ்தோட்டை, வவுனியா, ஓமந்தை ஆகிய பிரதேசங்களில் கடந்த 24 மணித்தியாலங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 14 வயது சிறுமி ஒருவர் உட்பட 6 பேர் உயிரிழந்துள்ளமையுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் எனவும் 4 பேரை கைது செய்துள்ளனர். அம்பாறை காரிதீவு போலீஸ் பிரிவில் உள்ள மாவடிப்பள்ளியில் இருந்து சம்மாந்துறை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றுடன் குறுக்கு வீதியில் இருந்து பிரதான வீதிக்கு சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று நேற்று மோதிய விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய தந்தை படுகாயமடைந்தமையுடன் அவரது 14 வயது மகளான சிறுமி உயிரிழந்துள்ளார். படுகாயமடைந்த தந்தை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். பஸ் சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர். கிளிநொச்சியில் இருந்து வட்டக்கச்சி செல்லும் வீதியின் பன்னங்கண்டி பாலத்திற்கு அருகாமையில் வீதியால் சென்று கொண்டிருந்த இளைஞன் மீது டிப்பர் வாகனம் மோதிய விபத்தில் பன்னங்கண்டி பகுதியைச் சேர்ந்த அந்தோணி ஆல்பிரட் அனுஷன் என்ற இளைஞன் உயிரிழந்துள்ளார். டிப்பர் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் என கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா ஓமந்தை போலீஸ் பிரிவில் உள்ள பன்றிக்கெய்தகுளம் பகுதியில் இருந்து வவுனியா நோக்கி நேற்றிரவு பயணித்த மோட்டார் சைக்கிள் ஓமந்தை எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் வீதியோரத்தில் சைக்கிள் ஒன்றுடன் நின்றிருந்தவர் மீது மோதிய விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஓமந்தை பகுதியைச் சேர்ந்த 46 மற்றும் 48 வயதுடைய இருவர் உயிரிழந்துள்ளனர் என ஓமந்தை போலீசார் தெரிவித்துள்ளனர். வியாங்குட மினுவாங்குட பிரதான வீதியில் 20வது மைல்கல் பகுதியில் வீதியின் குறுக்கறுத்த பெண் ஒருவர் மீது மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதில் படுகாயமடைந்த வியாங்குடை பிரதேசத்தைச் சேர்ந்த 41 வயதுடைய பெண் மினுவாங்குட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவரை போலீசார் கைது செய்தனர். கண்டி யாழ்ப்பாணம் A9 வீதியில் கட்டகஸ்தோட்ட நகரில் பாதசாரி ஒருவர் மீது கார் மோதிய விபத்தில் 71 வயதுடைய முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கார் சாரதியை தாங்கள் கைது செய்துள்ளனர் என கட்டகஸ்தோட்ட போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்துகள் இடம்பெற்ற பிரதேசங்களைச் சேர்ந்த போலீஸ் நிலையங்களின் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிரித்தானிய ஆராய்ச்சியாளர்கள் புதிய MAL என்ற இரத்த வகையை கண்டுபிடித்துள்ளனர். இது ஏற்கனவே உள்ள 4 முக்கிய இரத்த வகைகளுக்கு மேலாக வரும் ஒரு புதிய வகையாக கருதப்படுகிறது. இந்த புதிய இரத்த வகையை அடையாளம் காண ஆய்வுக்குழு 5000 பேரின் இரத்தத்தை ஆராய்ந்தது. MAL இரத்த வகை மனித உடலின் இயல்புகளை மேலும் புரிந்து கொள்ள உதவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. MAL இரத்த வகை இரத்த மாற்றம் மற்றும் இரத்த தானம் தொடர்பான செயல்முறைகளை மேம்படுத்துவதற்கான
புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதுடன் அவசர மருத்துவ உதவிகளில் முக்கியமாக பயன்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது. இந்த கண்டுபிடிப்பு இரத்தவியல் மற்றும் மரபியல் ஆராய்ச்சியில் புதிய கேள்விகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் எம்ஏஎல் இரத்த வகையை பற்றிய மேலதிக ஆய்வுகள் மருத்துவர் மற்றும் ஆராய்ச்சியாளர்களிடையே நடைபெற்று வருகிறது. இது தொடர்பில் பொதுமக்கள் மற்றும் மருத்துவர்களுக்கான விழிப்புணர்வை அதிகரிக்க பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த புதிய கண்டுபிடிப்பு மனித உடலின் இரத்தவியல் தொடர்பான மேலதிக புரிதலுக்கு வழிகாட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த எம்ஏஎல் இரத்த வகை மருத்துவம் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சியில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.